ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழிக்கறி குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக வைப்பது எப்படி அதான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். அதில் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நான் வந்து ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்து மற்ற பொருள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி வந்து 5 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்க. இதுவும் எண்ணெயை நல்லா வதங்கட்டு. பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி வந்து 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விடுவோம். அடுத்து நம்ம ஃபைனலாக வந்து இதுக்கு மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 2 கொத்து கராப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சின்ன வெங்காயத்தை 1 2மா தட்டி வச்சுருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே கீழே வந்து அடி பிடிக்கும். இது நல்லா கிளறி விடுவோம். அடுத்து நான் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 5 போட்டிருக்கோம், அதனால் வந்து நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம மஞ்சள் பொடி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பொடி எப்படி அரைக்கிறது நம்ம வீடியோ போடுவோம். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கறி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், சிக்கன் இதை ஆட் பண்ணிக்கலாம். கோழிக்கறி நல்லா தண்ணியை வடிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கிறங்க. நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது எல்லாம் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வந்து அந்த கோழிக்கறியில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச தண்ணி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன், உருளைக்கிழங்கு. உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கிறங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் 2 பெரிய கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் வந்து ஒரு சின்ன மூடி எடுத்து நல்லா குழு பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பாலை ஊற்றி நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லியலை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு புதினா. நான் கராப்பில் 2 கொத்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். பாருங்கள், குழம்புலாம் நல்லா அப்படியே செட் ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.